பாவி சண்டாளி, அவ கறிவாயில தீய தான் வைக்கணும். நேத்து தானே சொன்னா உசுரோட தானே இருக்காரு உங்க மவன், இன்னும் சாவலியனு. இப்படி அடிபட்டு காலை ஒடிச்சு இப்படி வந்து உட்கார்ந்துருக்க. உன்னை இப்படி வீல் சேரில் பார்க்கும்போது மனசு எப்படி வலிக்கு தெரியுமா? உசுறு பழச்சதே மறுபரப்பு. டாக்டர் சொல்லும்போது எம்பிட்டு வேதனையா இருக்கு தெரியுமா? எங்கேயாவது பார்த்துக்கிட்டு ஓட்டுனியா வண்டியே? ஏம்ல மனசுல இன்னும் அவளை தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ அவளை நினைச்சுக்கிட்டு தான் இப்படி எங்க கொண்டு பைக்க ஊட்டியோ தெரியல. மரத்து மேல விட்டுருக்கியே, கை கால் உடைஞ்சதோட போச்சு. உசுருக்கு ஏதாவதுன்னா இந்த அம்மா என்ன கதிக்கு ஆளாவே. அம்மா வருத்தப்படாதம்மா, அதான் ஒன்றும் இல்லைல்ல, இதோட போச்சேன்னு நினைச்சு எல்லாத்தையும் விடு. சரியான கறிவாய் முண்டைய தான் கொண்டாந்து கட்டி வச்சிருக்கேன். எல்லாம் ஏன் நேரம் என்ன வரத்து வாரா? நிம்மதியா இருக்க விடுதாளா? 4 வாய் கஞ்ச குடிச்சோன்னு நிம்மதியா குடிக்க விடுதாளா? என்ன பாடு படுத்தி எடுக்கிறா பேதியில ஓவா. இப்ப மனசு ஆறி இருக்கும்ல அவளுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வருத்தப்படாதம்மா, சீக்கிரம் சரியாயிரும்னு சொல்லியிருக்காருல்ல. நீ என்ன சொன்னாலும் எனக்கு மனசு ஆற மாட்டுக்குல்ல. என்ன பாடுபடுத்தி எடுக்கா, அவளை துரத்தி அடிச்சா, இப்ப உன் காலு கைய முறிச்சிட்டா. இப்போ மாதிரி அவளுக்கு மனசு நிறையுதான்னு பாப்போம். இப்ப என்னத்துக்கு என்னைய குறை சொல்லிட்டு இருக்கியே? ஆனா ஊனா உங்களுக்கு என்னையே குறை சொல்லணும். அவரு எங்கேயோ பார்த்துக்கிட்டு வண்டியை கொண்டு விட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? வாயை திறந்த விளக்குமாற கொண்டு பிச்சிருவேன். நானே என் மகன் அடிபட்டு வந்திருக்கான்னு வயிற்றுச்சல்ல இருக்கேன். இன்னும் பேசுறியா? நேத்து உன் கறிவாயிட்ட என்ன பேச்சு பேசுன? உன் மகன் உசுரோட தானே இருக்கான், சாகலல. என்னத்துக்கு ஒப்பாரி வைக்கணும்? உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடந்த தானே. அவளை அடிச்சு வீட்டை விட்டு விரட்டுன. இப்ப என் மகனை இந்த படுத்தி எடுக்கிற. உன்னை கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து அவன் என்னைக்காவது நிம்மதியா ஒரு வாய் சோறு தின்றுப்பானா? என்ன பாடுபடுத்தி எடுக்கிற. எப்ப பார்த்தாலும் கறிவாயிட்ட கண்டதையும் பேசுறது. என் மவன் இன்னைக்கு கால கையை ஒடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கானே, பெத்த வயிறு எனக்கு பத்தி எரியுது. ஆனா உன் புருஷன் அடிபட்டு வந்திருக்கானு உனக்கு கொஞ்சம் கூட வலிக்கல என்ன? இங்க பாருங்க, இந்த ஆளு அவளை நினைச்சுக்கிட்டு மரத்து மேல போய் வண்டியை விட்டு மோதினா அடிபடத்தான் செய்யும். அதுக்கு நான் என்ன செய்ய சொல்றியே? எனக்கு என்ன வருத்தம் இல்லாமலா இருக்கும்? என் புருஷனுக்கு அடிபட்டு இருந்தா நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? எனக்கும் வயிற்றுச்சலா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது? கூறு கட்ட மனுஷன் கூறு இல்லாம கொண்டு விட்டு கை காலை உடைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கோ அதுக்கு மேலேயே எனக்கு வருத்தமா இருக்கு. அதுக்கு பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா சரியாயிருமா? சரியாகிற வரைக்கும் என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டாமா? சம்பந்தியம்மா, மாப்பிள்ள கீழே விழுந்துட்டாராமே, என்னாச்சு? கவனமா இருக்க வேண்டாமா? ஆமா வாங்க, உங்களை தானே அழைச்சோம், வந்துட்டீல்ல. உங்க மாவளுக்கு போனை போட்டு சொல்லுங்க, ஒடியாந்து நிப்பா. அதனாலதான் இவரு கீழே விழுந்து மண்டையை உடைச்சா அவ ஒடியாந்துருவான்னு மண்டையை உடைச்சிருப்பாரு. அவளுக்காக தான் உசுர கொடுக்க கூட துணிஞ்சிருவாருல. வாய மூடு. என் மாப்பிள்ள அடிபட்டு இருக்காருன்னு பதறி அடிச்சு ஒடியாந்துருக்கேன். உனக்கு இந்த நிலையிலையும் என் மவ ஒடியாந்துருவாளோன்னு உனக்கு பயமா இருக்குல்ல? நீ எல்லாம் என்ன ஜென்மம்? என் மக தான் சொல்லிட்டு போயிருக்கல்ல, இப்பத்துக்கு வரமாட்டேன், என்ன நிலை ஆனாலும் மவனை படிக்க வச்சுதான் வருவானு. கவலைப்படாத. என் மவ ரோசக்காரி, உன்ன மாதிரி மானங்கட்டவ கிடையாது. என் மவ கண்டிப்பா வருவா. அவ மவனை பெரிய ஆளை ஆக்கிட்டு தான் இந்த ஊரு மண்ணை மிதிப்பா. அது வரைக்கும் நாங்க எல்லாரும் என் மகளுக்காக காத்திருப்போம். அன்னைக்கு மிதிக்கிற அன்னைக்கு உனக்கு இருக்கு. நீ என்ன கதிக்கு ஆளாக போறன்னு பாரு. அவளும் விட்டு கொடுத்து ஓஞ்சு போயிட்டா. இனியும் விட்டு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அவ இந்த மண்ணை மிதிக்கிறப்ப நீ ஓரமா ஒதுங்கி கிடக்கிற நிலைக்கு வந்திருப்ப. அந்த காலம் வரைக்கும் நான் உசுரை பிடிச்சுக்கிட்டு உசுரோட இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓ, உங்க அம்மாவ வரும்போது நான் ஓரமா கிடப்பனா என்ன புழு மாதிரியா? கிடக்குறேன். அதையும் பாப்போம். உங்க அம்மாவ முதல்ல உங்க பேரனை படிக்க வச்சு பெரிய நிலைமைக்கு ஆளாக்கிட்டு வரட்டும், அப்புறம் பாப்போம். ஒண்ணுமே இல்லாதவ அவ பெரிய ஆளா ஆக்க போறாளாக்கும். கற்பனைக்கு ஒண்ணும் குறைச்ச இல்ல. எல்லாம் நேர்ல வரும்போது பாத்துக்கலாம். அதையும் பாப்புமுடி. என் மவ வயிற்றுல இருந்து பிறக்கும் போது 7 மாசத்துல பிறந்தவா. அன்னைக்கு செத்துருவாளோ குறப்பிரசவத்துல பிறந்தாலே நினைச்சேன். ஆனா அப்பமே அவ கண்ணை முடிச்சு சிரிச்சவா. என் மவ அம்பட்டு சீக்கிரம் சாவ மாட்டா. என் மவ மறுபடியும் கேன்சர்ல இருந்து மீண்டு வந்தவா. அன்னைக்கும் செத்துருவாளோன்னு தான் நாங்க எல்லாரும் பார்த்தோம். அதுல இருந்தே தப்பிச்சவ. நீ அவளை எங்க துரத்தி அடிக்கணுமோ அடிச்சிட்ட.
ஆனா அவ வரும்போது சூறாவளியா வருவா. நீ அவ முன்னாடி நிக்க முடியாம கூனி குறுகி நிக்கிறத நாங்கெல்லாம் பாப்ப முடியும். அது நடக்கத்தான் போகுது. அது நடக்கிறப்ப பாப்போம். இப்போ கிளம்புங்க. நீ என்னடி என்ன கிளம்ப சொல்றது? உனக்கு எம்பட்டு இந்த வீட்ல உரிமை இருக்கோ அதே உரிமை என் மவனுக்கும் இருக்கு. நான் என் மருமவனை பார்க்க வந்திருக்கேன். என்னை விரட்டுறதுக்கு நீ யாரு? போடி. மாப்பிள, நான் உங்க அத்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஐஸ்வர்யா எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. உங்களை எப்பவும் நினைச்சுக்கிட்டு தான் இருப்பா. அவ உங்க பொண்டாட்டி. உங்களை எந்த நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டா. உங்களுக்கு ஏதாவதுனா இங்க வந்து நிப்பா. ஆனா அவ சொல்லிட்டு போன வார்த்தைக்காக அவளுக்காக நீங்க காத்துருங்க. உங்க மகனை பெரிய ஆளாக்கி உங்க முன்னாடி வந்து நிப்பா. அப்போ இந்த ஜந்துகள்லாம் எங்க போக போகுதுன்னு பாருங்க. எதுக்கும் வருத்தப்படாம தைரியமா இருங்க. உடம்ப பாத்துக்கோங்க. அவளை பத்தி கவலைப்படாதீங்க. அவ தனியா இருக்கும்போதே அவ கவலைப்பட்டது கிடையாது. இப்ப அவ மவன் அவ கூட இருக்கான். அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். நீங்க தைரியமா இருங்க. சரிங்க அத்தை. நான் வரேன் மாப்பிள்ள, உடம்ப பாத்துக்கோங்க. சம்மந்தி, என் மக வருவா. அது வரைக்கும் நீங்க உயிரை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருங்க. உங்க மருமவ கண்டிப்பா வருவா. தைரியமா இருங்க. மருமவனை நல்லா பாத்துக்கோங்க. நான் வாரேன். சரிங்க சம்மந்தி. பாத்தியாடி அந்த அம்மா எப்படி பேசிட்டு போகுதுன்னு? குட்ட குட்ட எல்லாரும் குனிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சியா? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. நீ ஓவரா ஆடுன இனி தாங்க முடியாதபடி எல்லாரும் பண்ணிடுவாங்க. ஒழுங்கு மரியாதையா ஜாக்கிரதையா புரிஞ்சு நடந்துக்கோ. என்ன பேச்சு பேசிட்டு போறா இருக்கு அவளுக்கு. ஏ ஐசு, என்னாச்சுப்பா? எங்கேயோ யோசனையில் உட்காந்துருக்க? இல்லப்பா, என்னமோ மாதிரி இருக்கு மனசுக்கு. அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்குமோன்னு தோணுது. எனக்கு சங்கடமா இருக்கு. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நீ அவரை விட்டுட்டு வந்திருக்கல்ல, அதனால அவர் ஞாபகமாகவே இருந்திருப்ப. அதான் உனக்கு அப்படி தோணுது. வேணும்னா ஃபோன் பண்ணி பேசிட வேண்டியதானே? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவர் நல்லா தான் இருப்பார். ஆனாலும் என்னமோ மாதிரி இருக்கு. வருத்தப்படாத ஐசு, அவர் நல்லா இருப்பார். அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வேணும்னா நான் கால் பண்ணி பேசவா? ஐயோ வேண்டாம். நீ ஃபோன் போட்டு பேசினா அவருக்கு தெரிஞ்சிடும் இங்கே தான் இருக்கேன்னு. அதனால வேண்டாம். நீ இப்படி இருக்கிறத பார்த்தா கஷ்டமாக தெரியுது. வேணும்னா வா, 1 hour பெர்மிஷன் போட்டுட்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம். இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் சீக்கிரமே போயிடலான்னு சொல்லியிருக்காங்களா, அதனால குழந்தைக்கு ஏதாவது கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு போவோம். சரி சரி, இங்கே மாலுக்கு போவோம். நிறைய ஐட்டம் கிடைக்கும். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து குழந்தைக்கு கொண்டு போய் கொடு. சரிப்பா. நீ உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி பேசுனியா? அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஊருக்கு வர சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு தான் போக பிடிக்கல. இப்போ போகாத, நானே இப்போ தான் வந்திருக்கேன். நீயும் போயிட்டா எனக்கு பேசுறதுக்கு ஆளே இருக்காது. கஷ்டமாக இருக்கும். அப்போ நீனும் வா. ஐயோ, நான் இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கே வந்துட்டு இங்கே யார் பாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு போ. சரி ஐசு, சும்மா கவலைப்பட்டுட்டே இருக்காத. अरे यार, क्या बात है? तुम दोनों अंडा गुंडू बोल रहे हो? मेरे को कुछ समझ में नहीं आ रहा है. हे राज, ये ऐश्वर्या हमारा गाँव वाली है. ओ अच्छा, नमस्ते जी. என்னப்பா சொல்றாரு? இவர் சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. அவன் பேரு ராஜ். நேத்து அவன் வரலல்ல, அதான் உன்னை யாருன்னு கேட்டுட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு பாஷையில பேசுறீங்களே, அண்டா குண்டுன்னு பேசுறீங்களே, எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா? ஹாய் ராஜ். हाय ऐश्वर्या. ए ऐश्वर्या बहुत सुंदर दिखती है. इसका शादी हो गया? ए उसका शादी हो गया. उसको एक बच्चे भी है. तुम दूर रहना. ओ अच्छा जी. ओके बाय. பாய். என்னடி சொல்றான்? நீ என்னமோ மிரட்டிக்கிட்டு இருக்க. அவன் அப்படித்தான், சரியான ஜொல்லு பாட்டி. நீ அழகா இருக்கியா, உனக்கு கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்டான். அதான் அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை இருக்கு, நீ கொஞ்சம் தள்ளியே இருன்னு சொன்னேன். என்ன சிரிப்பு? ஒரு பொண்ணு வேலைக்கு வந்துட்டா உடனே அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டா, அவ சிங்கிளா, இப்படித்தானே விசாரிக்கிறாங்க. என்ன செய்யறது, எல்லாரும் அப்படித்தான். ஒரு சிலர் தான் வித்தியாசமா இருப்பாங்க. இப்பவே ஆரம்பிச்சுட்டு இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது பாக்கி இருக்கோ தெரியல. சீக்கிரமா இந்த பாஷையும் நான் கத்துக்கணும். அதென்னமோ உண்மைதான், உனக்கு பேச பேச வந்துடும். நீ பாஷை கத்துக்கிட்டாதான் மற்றவங்க உன்னை பத்தி என்ன பேசுறாங்கன்னு உனக்கு புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் உனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வரும். ஆமா, லாங்குவேஜுங்கிறது ஒரு தேவை இருந்தா மட்டும்தானே தேவைப்படுது. இல்லைன்னா எதுக்கு? நமக்கு தாய்மொழி தமிழ் தெரிஞ்சா போதும். இப்ப இங்க வேலை செய்யறதுக்காக கத்துக்க வேண்டியதா இருக்கு. என்ன செய்யறது? சரி, ஒரு பாஷைங்கிறது நமக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப கத்துக்கிட்டா போச்சு.
அது என்னமோ உண்மைதான். இன்னைக்கு நீ இங்க வேலை செய்யற, அதனால இந்த பாஷையை கத்துக்கோ. நாளைக்கு பெங்களூர் பக்கம் போயிட்டனா கன்னடத்தை கத்துக்கோ. வெளிநாட்டுக்கு போனா இங்கிலீஷ்ல பேசிக்கோ. உனக்கு எப்ப எது தேவைப்படுதோ அப்ப யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா எப்பவும் தாய்மொழி தான் நமக்கு முதல் பாஷை. உண்மைதான். தாய்மொழியை மறக்கிறது தாயை மறக்கிற மாதிரி. தாய்மொழியை எந்த விதத்திலையும் நாம விட்டு கொடுக்க கூடாது. சரி, வேலையை பார்ப்போம். நீ சொல்றது 100% உண்மை. சரி, சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு கிளம்புவோம். சரிப்பா.